ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னைகாட் சமையல். எல்லாரும் எப்படிப்பா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சென்னைகாட் சமையலில் மிளகு சாதம் ரொம்ப ரொம்ப சுவையாக செய்யலாம். அதை எப்படி செய்யலாம் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே வாங்க. சென்னை ஹாட் சமையல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப டேஸ்டான சத்தான மிளகு சாதம் தான் செய்ய போகிறோம். அது செய்கிறதுக்கு முதல்ல நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துக்கலாம். மிளகுல நிறைய வகைகள் இருந்தாலும் சாதாரணமாக ரசத்துக்கு போடுற மிளகு தான் எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் சீரகம் எடுத்துக்கங்க. 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்துக்கங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் இந்த சாதத்தை செய்திடலாம். 1 ஸ்பூன் மட்டும் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்குங்க. இதை எல்லாத்தையும் நல்லா ட்ரையாக வறுத்துக்கலாம். முதல்ல எண்ணெய் எதுவும் சேர்க்க வேண்டாம், வெறும் பாத்திரத்தில் வறுத்துக்குங்க. பாதி அளவு வறுப்பட்டதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. நல்லெண்ணெயும் சேர்க்கலாம், ரீஃபைண்ட் ஆயிலும் சேர்க்கலாம், உங்கள் விருப்பம்தான். 1 ஸ்பூன் சேர்த்து கொஞ்சம் வறுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைக்க போகிறோம். அவ்வளவுதான், இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சிக்குங்க. இந்த அளவுக்கு அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சாதம் செய்ய தொடங்கிடலாம். 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் சேர்ந்தது போல் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துட்டேன். கருவேப்பிலை கொஞ்சம், 2 வரமிளகாய், காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். காரம் நம்ம மிளகு காரம் இருக்கிறதுனால வேறு எந்த காரமும் சேர்க்க வேண்டாம். நல்லா வறுபட்டதுக்கப்புறம் வடித்து வச்சுருக்க சாதத்தை இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த டைமில் ஸ்டவ்வை ஸ்லோவாக வச்சுக்கோங்க, இல்லை கீழே இறக்கி வச்சு நீங்கள் கலந்துக்குங்க. நான் கீழே இறக்கி வச்சு தான் கலந்து விடுறேன். அரைச்சி வச்சுருக்க பொடியும் சேர்த்து இதில் ஒன்றா சேர்த்து கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ்வில் கொஞ்சம் நேரம் ஹீட் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். அவ்வளவுதான். மிளகு சாதாரணமாகவே நம்ம சமையலில் சேர்த்துட்டு வந்தால் உடம்புல எந்த விதமான கிருமிகளும் சேராதுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அந்த காலத்தில் ஒரு சூப்பரான ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அது என்னென்னா, 10 மிளகு இருந்தால் பகைவர் வீட்டிலும் உண்ணலாம். அப்போல்லாம் நிறைய ராஜாங்க காலத்தில் சமையலில் கூட நிறைய வஞ்சகம் செய்ததாக சொல்கிறாங்க. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு கொஞ்சம் சூடு பண்ணிவிட்டு கலந்து விட்டு இறக்கிடுங்க. ரொம்ப ரொம்ப சுவையான மிளகு சாதம் ரெடி. இந்த பவுடர் நீங்கள் அரைச்சி வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து 2 நாள் 3 நாள் கூட வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கை கால்லாம் ரொம்ப வலிக்குது, தலையெல்லாம் பாரமாக இருக்குது, ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மிளகு சாதத்தை வாரத்தில் 2 நாள் எடுத்துக்கங்க. குழந்தைகளுக்கு அடிக்கடி செய்து கொடுங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டான சுவையான மிளகு சாதம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.